அந்த இந்த படம் பார்க்கும்போது சார் வந்து ஒரு ஆங்கிள் தான் ஹைட்டு இதெல்லாம் வந்து விஜய் சார் மாதிரியா இருப்பாங்க சார். அப்போ ஃபஸ்ட்டு ஹோம்லி கேரக்டர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. ஆனா வந்து ஹாரர்னதும் கொஞ்சம் ஹாரரா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சார் இதில் பண்ணியிருப்பாங்க ஒரு இல்லை அது எப்படி ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு காலையில் நியூஸ் கேட்ட உடனே. சாணக்கியா முத்திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் மூவியோட ஹீரோ ஹீரோயின் டைரக்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளுக்கு வாங்க கேட்கலாம். சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சார் டார்க் இந்த படம் வந்து எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட்? கணேஷ் தான் அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டாடாவோட அவரோட ஸ்டோரி இல்லை? ஆமாம், அவரோட ஸ்டோரி தான். ஸோ அவன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ அவன் இந்த படம் வந்து முன்னாடி பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தது. டாடாக்கு முன்னாடியே இது இந்த ஸ்டோரி வச்சுருந்தான். அதான் எல்லா டேரக்டர்ஸும் வச்சுருப்பாங்க இல்லையா கதைகள். ஸோ அதில் இது ஒரு கதையாக இருந்தது. ஸோ அவன் இது நம்ம ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணோம், ரிஸ்க்கு கம்மியாக ஒரு படம் பண்ணோம், நல்ல கதையாக இருக்கணும், எக்ஸ்பெரிமெண்டலாக ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவன் என்கிட்ட ஸ்கிரிப்ட்டு கொடுத்துட்டு இது படிச்சுப்பார், பிடிச்சிருந்ததுன்னா நீ டைரக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ அது மாதிரி அஜய் ஃபைன் பண்ணி ஸோ அவருக்காக டிசைன் பண்ண ப்ராஜெக்டாக இது மாறிடுச்சு அப்படியே. ஸோ அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகி கணேஷ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எல்லாத்துக்கும். ஏன்னா அவன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறான். ஸோ ஆமாம், அவனே ப்ரொடியூஸ் பண்ணான். ஸோ அதனால் அது அதான் எனக்கு பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணான். ஸோ அதனால் அது அப்படியே வந்துருச்சு. சார் எப்படி சார் சொல்லுவோம் அஜய் இல்லை, ஏன்னா இது பார்க்கும்போது ஹரர் படம். ஆமாம் ஆமாம், ஜானரில் இருக்குது. அது இப்போ நம்ம இவரை வந்து ஒரு இடத்துல எதாச்சியாக பார்த்தது தான், மீட் பண்ணது தான். திடீர்னு நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எதாச்சியாக மீட் பண்ணது. ஸோ இவர் கரெக்டாக இருக்குமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃப்ரெஷ் ஃபேஸாக பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா முன்னாடி வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டாக போய்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. அப்புறம் ஃப்ரெஷ் ஃபேஸ்னால் நம்மளுக்கு எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸும் இருக்காது. ஏன்னா அவங்க ஆடியன்ஸ் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க, எதுவுமே எதிர்பார்க்காம வந்து உட்காந்து பார்ப்பாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு அது ஒன்று தேவை. ஸோ இந்த கதைக்கு அது ஒன்று தேவை. ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கும் படம். எல்லாமே நியூ டீமாக வச்சுருக்கீங்க, எல்லாமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. ஆமாம். ஸோ எல்லாருக்குமே வந்து நிறைய டெபியூட்டன்ஸ் இதில், கேமராமேன் டெபியூட்டன்ட்டு, ஸோ எல்லாருமே டெபியூட்டன்ஸ் இதில், மியூசிக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு டீம் தான் செட் பண்ணி பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணோம் அந்த விஷயம். ஏன்னா இதில் எல்லாரோட கோஆர்டினேஷன் இந்த படத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கோஆர்டினேட் பண்ணால் தான் அந்த அவுட் வரும். ஸோ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அவுட் வந்து இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணால் தான் உண்டு. அப்படி ஒர்க் பண்ணோம். அஜய் சார் உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹர்ரர் படத்தில் வந்து அது எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபிலிம் மாதிரியே தெரியல. நீங்கள் பார்க்கும்போது செம்மையாக டெரராக அதை வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே டெரர் லெவல் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி சார் இது டேரக்டரோட வேலை வாங்கின விதமா எப்படி? ஆமாங்க, எல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் சிற்பி செதுக்குனாரு. ஸோ அதுக்குன்னு ஒர்க் ஷாப் எல்லாமே பண்ணோம். அவங்க என்கிட்ட கேட்டது என்னென்னா எல்லாமே எனக்கு ராவாக இருக்கணும். ஸோ ராவாக கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணணுன்னு நம்ம ஆஃபீஸ்லேயே டைரக்டர் இருந்தாங்க, கணேஷ் ப்ரோ இருந்தாங்க, அப்புறம் ஏடிஸ் எல்லாருமே ஒரு டீமாக வச்சு அதுக்குன்னு சில ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணோம். அதை தாண்டி அப்புறம் இருட்டு ரூம்குள்ளேயே முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண சொல்லி மானிட்டரிங் எல்லாம் வேறு பண்ணார் செட்டில். அப்படிங்களா? ஆமாம்மா, அப்பப்போ வந்துட்டு போவாப்பில் அந்த வெயிட்டிங் ரூமில் லைட் ஆஃபில் இருக்கா இல்லை ஆனில் இருக்கா அப்படின்னா. எனக்கு யூஸ்வலாக ஹாரர் படம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ எனக்கு ஹாரர் படத்தை பார்த்து யூஸ்வலாக பயம் வராது. ஆக்சுவலாக நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன். அவர் என்னன்னா உங்களுக்கு பயம் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம், ஒரு சில ஃப்ரேம்லாம் அந்த பயத்தை காமிச்சிருப்பீங்க. அதுக்கு சில ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ அது எல்லாமே எங்கள் டைரக்டர்ஸுக்கு தான் போகணும் கிரெடிட்ஸ். அது என்ன தான் வந்து நம்ம சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டி இருந்தது. ஸோ அது இல்லாமல் இதை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஆனால் இந்த படத்தில் தான் சைன் பண்ணதில்ல, காளிதாஸ் 2 பண்ணியிருந்தீங்களா? காளிதாஸ் ஆக்சுவலி இதுக்கப்புறம் ஆரம்பிச்சது தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு கேமரா முன்னாடி நின்றுது எல்லாமே டார்க்கில் தான். இது முடிஞ்சு இதனோட பிரேக் கிட்டத்தட்ட லைக் ஒரு 90% ஷூட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் காளிதாஸ் டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ இதனோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்து தான் செந்தில் சார் வந்தாங்க. ஓகே இதில் பண்ணியிருக்கான், இதில் நல்லா செட் ஆகும்னு சொல்லி அவருக்கு நம்பிக்கை வந்தது. ஓகே மேம், உங்கள்கிட்ட கேட்கணும், இந்த படத்தில் எப்படி மேம் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க என்ன கேட்குறீங்களா? இது வந்து அப்படியே ஆப்போசிட். சார் சொன்ன மாதிரி படம் ஃபுல்லாகவே ஒரு மூடாகவே எல்லாருமே வந்து உருன்னு தான் இருக்கும். எங்கேயுமே நீங்கள் என்னோட கேரக்டர் மோஸ்ட்லி
சஸ்பென்ஸோட தான் இருக்கும், ஒரு கியூரியாசிட்டியோட ஓடிட்டு இருக்கோம். அம்மாவும் நடிக்கிறாங்க ஹீரோ. நிறையா இப்போ சீரியல்ஸில் பார்த்துருவோம், படத்தில் பார்த்தேன். சரி, அடுத்து நீங்களும் நடிச்சிருக்கீங்களா? வீட்டில் எப்படி சொன்னாங்க ஃபஸ்ட்டு? ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி தான். இல்லை இவங்க அக்காவும் ஹீரோயின், 2 பேருமே ஃபேன். பண்ணிட்டு இருக்கல சீரியல்ஸ் நிறைய பண்ணுறான்னு நினைக்கிறேன், பார்த்தோம். சின்ன வயசுலேருந்தே அக்கா இருக்காங்க. நான் இதில் வருவேன்னு நானும் எதிர்பார்க்கல, என் வீட்லேயும் அவங்களுக்கு ஆசை இருந்தது. பட் ஸ்டில் என்னை எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணதில்லை. இது வந்து அமைஞ்சது, அப்பாவுக்கும் பிடிச்சது. நல்ல டீம், நீ போய் உனக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இது, நீ போய் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் பிடிச்சா கண்டினியூ பண்ணுன்னு சொன்னார். அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இல்லை ஃபஸ்ட் படமே ஹரர் படம்னு சொல்லவுமே எப்படி சொன்னாங்க? எனக்கு வீட்டில் என்ன சொன்னாங்க? அப்பா ஃபஸ்ட்டு ஹோம்லி கேரக்டர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணார். ஆனால் வந்து ஹாரருன்னதும் கொஞ்சம் ஹாரரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அப்பாவுக்கு இதோட ஹோல் ஸ்டோரியாகவே பிடிச்சிருந்தது, அப்பாவுக்கு ஸ்கிரிப்டாகவே. அதனால் அப்படியே. ஏன்னா சிலர் ஃபஸ்ட்டு படம் வந்து ஹரர் கொஞ்சம் லவ்வபுளாக நடிக்கணும்னு நினைப்பாங்க, லவ் சீன்ஸ்லாம் இருக்கணும் நிறையா, அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். யோசிக்கிறதுல அப்பா சொன்னது, அப்பா காட்டின வழி, அப்படியே வந்துட்டேன். சரி, அப்பா காட்டின வழி. நாடா டீம்னு போனதுனால கதை சொன்ன போல எல்லாருமே ஆக்சுவலாக ஃபீல் குட் ஃபிலிம்னு நினச்சிட்டாங்க. ஓகே 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 ஓகே. அந்த இந்த படம் பார்க்கும்போது சார் வந்து ஒரு ஆங்கிள் தான் ஹைட்டு இதெல்லாம் வந்து விஜய் சார் மாதிரியா இருக்கும். இல்லை நாங்கள் வந்து ஜெயம் ரவி சார் கூட கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா அவர் வாய்ஸு எல்லாமே அப்படி தான் இருக்கும். டப்பிங்கில் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே அவரோட வாய்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஹைட்டு எல்லாமே கரெக்டாக வச்சுருக்காப்புல. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஒரு சாக்லேட் பாயை நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. அடுத்து காளிதாஸ் 2 ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இந்த இதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்குது? எனக்கு காளிதாஸ் வந்து எப்படின்னா எல்லாமே பர்ஃபார்மன்ஸாக கொஞ்சம் கண்டெய்ன்டாக வச்சுருந்தாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டிலிருந்து வந்த ஒரு கேரக்டரோட மைண்ட் செட்டு தான் வேணும்னு டைரக்டர் கிளியராக சொல்லிட்டாங்க. இந்த கேரக்டர் எப்படின்னா அந்த பிரேக்கிங் பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதெல்லாமே ஃபேஸ் பண்ணுற ஒருத்தனோட மனநிலை எப்படி இருக்கும், அதனால் அந்த பேசிஸில் ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப கம்ப்ளீட்டாக காளிதாஸ்க்கும் இதுக்குமே லைக் கம்ப்ளீட்டாக ஒரு கான்ட்ராஸ்டிங் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். சூப்பர் சார். அடுத்து தான் பாக்கியராஜ் சார் இதில் பண்ணியிருப்பாங்க, அவர் இப்போ இல்லை, அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு காலையில் நியூஸ் கேட்டோடனே. ஏன்னா எனக்கு இன்டர்வியூக்கெல்லாம் பாக்யராஜ் சாரும் சேர்ந்து வர்றதா இருந்துச்சு. அவர் கூட நாங்கள் நிறைய ப்ரமோஷன் பிளான்லாம் வச்சுருந்தோம். அது அன்ஃபார்ச்சுனேட்லி பட் இந்த படத்து மூலமாக எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு லெஜெண்டோட நடிக்கக்கூடிய சான்ஸ், அவர் கூட க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் எனக்கு நிறையா கிடச்சிது. ஸோ அதுக்கு டீமுக்கும் சரி இந்த ப்ராஜெக்ட் நடந்தது ஆக்சுவலாக எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அவர் படங்கள் நிறையா பார்த்துருப்போம், அவர் நடிப்பும் சரி அவர் ஆக்டிங்கும் சரி எல்லாம், அவரோட டைரக்டிங் ஸ்கில்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட போய் நிற்கும்போது எனக்கு கொஞ்சம் மாதிரி பயமாக இருந்துச்சு, தயக்கமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய லெஜெண்டு, நம்ம இப்போ தான் வரோம், ஏதாச்சும் ரீடேக் ஏதாவது 1 இல்லை 2 போனால் ஏதாச்சும் தப்பாக எடுத்துப்பாங்களோன்னு நினச்சேன். பட் ஆனால் சார் அப்படிலாம் இல்லை, அவர் முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் எல்லார்கிட்டையும் இருந்தார். ஃப்ரெஷ்ஷோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க அப்படின்னு ஒரு பேரியர் இல்லை, எல்லாருக்கூடையுமே ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் மாதிரி தான் இன்ட்ராக்ட் பண்ணி ஜாலியாக இருந்தாங்க. ப்ளஸ் நிறைய அவர் கூட எனக்கு ஃபன் காம்பினேஷன்ஸ் இருக்குது படத்தில். அப்பார்ட் ஃப்ரம் சீரியஸ் சீன்ஸ் ஒரு நிறைய ஜோக் பண்ணுற காம்பினேஷன்ஸ், ப்ளஸ் அவர் கூட உட்காந்து சரக்கடிக்கிற மாதிரி சீன்லாம் கூட இருக்குது படத்தில். ஆனால் ட்ரெய்லருக்குள்ளே பார்த்தோம் நம்ம, அந்த என் வீட்டில் அந்த ஒரு அவருக்கேன ஒரு பாடி லாங்குவேஜில் பண்ணியிருப்பாப்புல அந்த ஷாட் கூட அந்த ட்ரெய்லரில். நீங்கள் சொல்லுங்கள் சார், அவர் ஸ்க்ரீன் பிளே ஜாம்புவான் வேறு, அவர் வச்சு நீங்கள் ஃப்ரேம் வச்சு படம் பண்ணும்போது எப்படி சார் இருந்தது? எனக்கு சொல்லும் போதே புள்ள ஏன்னா அவர், ஏன்னா நாங்கள் அவரை கொண்டு வந்ததே வந்து இந்த கேரக்டருக்கு ஒரு டெப்த்து வேணும், ஸோ அவர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் வேறு யாருமே கன்சிடரே பண்ணல. ஸோ நம்ம அவர் தான் பண்ணணும்னு சொல்லி தான் போய் கதையே சொன்னோம். ஸோ சொன்ன உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கு, கதை நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் ப்ளே ஜாம்பவான் அவர்கிட்ட போய் கதை சொல்லும்போது நம்மளுக்கே ஒரு நடுக்கம் இருக்கும். ஸோ ஆனால் அது ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணி ரொம்ப சில விஷயங்கள்லாம் கதையில் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுலாம் டவுட்ஸ்லாம் நிறைய கேட்டார். ஸோ அதில் நம்ம எப்படி பண்ணலான்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். அதேமாதிரி செட்டுக்கு வந்துட்டார்னா, நடிக்கிறதுக்கு வந்துட்டார்னா ஷீட் கொடுத்துட்டாலும் அதில் என்னென்ன அவரால் என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ காலையிலே காலையிலே வந்துட்டார்னா வந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி
உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுவார். அவர் பாட்டுக்கு எழுதுவார், நம்ம உட்காந்து பார்க்கலாம் அவர் எழுதுறத. ஸோ எனக்கு அது பார்க்குற ஒரு இது இதில் கிடச்சிது. அவரே சீனை டெவலப் பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அவர் எந்த மாதிரி யோசிக்கிறவர்னா, முன்னாடி இருக்கிறவங்க ஆர்டிஸ்ட் எப்படி பேசுகிறாங்க, அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் என்னன்ற வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாரு. இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அப்போ தான் ஒரு 2 நாள் தான் பார்த்துருப்பாரு. அதுக்குள்ளேயே வந்து அதை கெஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இப்படி போனால் அவங்க இது சமாளிச்சிருவாங்க, ஸோ இப்படி போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரைக்கும் சொல்லுவார். ஸோ அதனால் நம்மளுக்கு என்னென்னா வெறும் ஆக்ஷன் கட்டு தான். சார் இது ஓகே சார், இது வேணாம் சார், இது வேணும் சார் சொன்னால் போதும், மிச்சதெல்லாம் அவரே கேரி பண்ணி கொண்டு போயிடுவார். ஸோ ஏன்னா நம்ம இப்போ ஆர்டிஸ்ட்கிட்ட போய் பேசுகிறோம், இப்போ காம்பினேஷன் சீன்ஸ் வருது, இப்போ சோலோவாக பண்ணும்போது நம்ம போய் பேசி ப்ரெப் பண்ணி இது பண்ணோம், பூஸ்ட் பண்ணோம். இப்போ அவர்னால் நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவரே பேசிப்பார். ஸோ இது பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இந்த மாடுலேஷனில் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அது கற்றுக்கிற ப்ராசஸாக தான் இருந்தது நிறைய. ஸோ அவர்கிட்ட வந்து அப்படியே பார்த்து கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. மக்கள் வந்து பாக்கியராஜ் சார் வந்து ஒரு ஹியூமராக சில விஷயங்களை பார்த்து, ஆனால் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோலாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பார்க்குறேன். சில ட்ரெய்லரில் பார்க்கும்போது அது எப்படி சார் அதை மாற்றினீங்க? அவர் பயங்கர வேர்சடைலான ஆக்டர். ஸோ நீங்கள் என்ன சொன்னாலுமே அவர் அதுக்கேற்ற மாதிரி மாறி பண்ணிவிடுவார். ஸோ எங்களுக்கு என்னென்னா ஒரு சின்ன சங்கடம் இருந்தது, இந்த சரக்கு அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அது சொல்லும்போதே அது கேட்கலாமா சார்கிட்ட, இல்லை ஏதாவது சீக்வன்ஸ் மாற்றிக்கலாமா இப்படின்ற ஒரு டவுட்டில் தான் போய் சொன்னோம். ஸோ ஒரு டவுட்டாக தான் கேட்டோம், அந்த மாதிரி பண்ணலாமா சார் அப்படின்ட்டு. என்ன இதில் என்னடா இருக்குது, நடிப்பு தானடா அப்படின்ட்டு அந்த சீனே டோட்டலாக டெவலப் பண்ணி ஒரு விஷயம், ஒரு பாட்டெலாம் பழைய பாட்டெலாம் பாடி ஒரு மாதிரி அந்த சீக்வன்ஸே தூக்கிட்டு போயிட்டார் எங்கேயோ. ஸோ அதனால் அது படத்தில் பார்க்கும்போது அது நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு சாரியாக டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆமாம். ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனால் அதான் நாங்கள் இது எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாதிரி ஆகிடும்னு நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் பிளெஸ்ட். ஸோ எனக்கு இந்த படம் வந்து கடைசி வரைக்கும் கூட இருக்கும். ஸோ இவருனால. ஸோ அது மேம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது ஆக்டிங் ஸ்கோப் இப்போ அம்மாவும் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஆக்டிங் பார்க்கும்போது ஸ்கோர் பண்ணுறதுலாம் எப்படி மேம்? அம்மாவை பார்த்து கற்றுக்கிட்டிங்களா எப்படி, இல்லை யார் இன்ஸ்பிரேஷன்? இல்லை, நான் பார்த்து கற்றுக்கிட்டேன்னு இல்லை, சொல்லி கொடுத்துருக்காரு. அப்பா நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படி இருக்கும் வீட்டில் இருந்தா, நான் ஷூட்டிங் செட்டுக்கு வந்து வர வேணாம், நீங்கள் வந்தால் நான் நடிக்க மாட்டேன், எனக்கு வராது, சிரிப்பு வந்துடும், செட்டே ஒரு மூடில் இருக்கும்போது நீங்கள் வந்தீங்கன்னா நான் சிரிச்சிருவேன்னு சொல்லிட்டு வர சொல்லலை. அம்மா அப்பா 2 பேருமே வந்து அவங்க வரேன்னு தான் சொன்னாங்க. நான் வந்து பார்க்குறேன், நீ என்ன பண்ணுற பார்க்குறேன்னு சொன்னாங்க. வேணாம் ப்ளீஸ் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். இருந்திருந்தா நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்பா இருந்தால் தப்பாக பண்ணால் அவருக்கு கோபமும் வந்துடும். நல்லதுக்கு தான் திட்டுவார், இல்லை நீ ஒழுங்கா பண்ணல, நீ நல்லா பண்ணியிருக்கலாம், நீ எதுக்கு கூச்சப்படுற, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய சொல்லியிருப்பாரு. ஆனால் முடிச்சுட்டு வந்து வீட்டில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இப்படி நடந்துச்சு டாடி, இப்படி நடந்து சொல்லும்போது அப்போ சொல்லி தருவார். அதெல்லாம் கேட்டு ட்ரை பண்ணுவேன், பெட்டர் ஆக்கிக்க ட்ரை பண்ணுவேன். சில இடத்துல அம்மாவும் கூட வராங்களே அப்படி இருந்தால். சரி மேம், இன்னொன்று நான் இப்போ உங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தேன். அது அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 107 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீங்கள் அந்த போட்டி இருக்குமா, நீங்கள் ஒரு 115 இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட நீ எனக்கு முன்னாடி போகிறீங்க அந்த மாதிரி இருக்குமா? அந்த கேட்பாங்களா வீட்டில் வந்து, என்னை விட அதிகமாக நீ ஃபாலோவர்ஸ் இருக்கு, ஆனால் நான் ஃபீல்டுக்கு வந்து நான் முன்னாடியே தான் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்கு அப்படின்லாம் சொல்லி எதுவும் இருக்காது. ஆக்டிவாக இருக்கிறது தானே மேட்டர். அம்மாவும் பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படி எதுவும் அவள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி 115 வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா 107 வச்சுருக்கேன். அப்படி எதுவும் பேசுனது இல்லை. இந்த மாதிரி எனக்கு அதிகமாக கம்மியாக இருக்கு, நீ வந்து அதிகமாக வச்சுருக்க, இப்போ தான் ஃபீல்டுக்கு வந்திருக்கேன், நான் வந்து பார்த்தா வேணாம் அம்மாவுக்கு மேபி தோணலாம். இல்லை இப்போ வீடியோ போட்டுருங்க இந்த மாதிரி வீட்டில். சார் நீங்கள் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் சார் இருக்கு? நம்ம அடுத்தது இப்போது ஸ்டேஷன் ஒரு படம் போயிட்டுருக்குது. சரி, அது ஒரு 1 நைட்டில் நடக்கிற ஒரு லவ் கம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மாதிரி அது போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இன்னொன்று சைன் பண்ணியிருக்கேன். அது கூடி சீக்கிரம் அப்டேட்ஸ் வரும். ஏன்னா காளிதாஸ் 2 உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம், மக்கள் எல்லாமே ஒரு வேறு லெவலில் பண்ணியிருந்தீங்க, கொண்டு வந்தீங்க. டார்க் அடுத்தடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் பண்ணிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாமே வந்து வித்தியாசமான படமாக தான் இருக்கும். ஜானரும் சரி, கேரக்டரும் சரி, எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து லவ் கம் ஜானர் மாதிரி எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாம் கண்டிப்பாக. இது இப்போ சைன் பண்ணியிருக்கிற படமே லவ் ஜானரே கொஞ்சம் ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும். இந்த லவர் பாய் கேரக்டர் கொஞ்சம் இது புதுசாக இருக்கும். ஓ சூப்பர் சார். சார் நம்ம படம் ஆன்லைனில் சொன்னால் என்ன சார் சொல்லணும், மக்கள் இதுக்காக தான் வந்து பார்க்கணும் அப்படின்னா?
ஒன்லைனர், அதாவது இந்த ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு பையன். ஸோ அவன் வேலைக்காக சென்னைக்கு வரான். ஸோ பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரான். டெம்பரரியாக ஒரு 3 மாதம் தான் வீடு தேவைப்படுதுன்றப்போ ஒரு வீடு ஹையர் பண்ணுறான். ஸோ அங்கே நடக்கிற சில விஷயங்கள், சில அமானுஷங்கள் இவனோட நம்பிக்கையே கேள்விக்குறியாக்குது. ஸோ ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருந்தால் தான் இதை நம்ப முடியும். ஸோ இவன் வந்து அவன் மனநிலையே ஒரு மாதிரி அன்பேலன்ஸ் ஆகுது. ஸோ அதுலேருந்து எப்படி வெளியே வரான் அப்படின்றது தான். இது உண்மையிலே நடக்குதா, இல்லை அவன் கற்பனை பண்ணிக்கிறானா அப்படின்ற ஒரு டவுட் அவனுக்கே வந்துடுது. அந்த சமநிலையே மிஸ் ஆகுது அவனுக்கு. ஸோ அதுலேருந்து எப்படி அவன் உடச்சிக்கிட்டு வெளியே வரான் அப்படின்றது தான் ஸோ இந்த கதையோட டோட்டாலிட்டி. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்படி தான் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அவன் எப்படி அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம நம்பிக்கையை வந்து கேள்வி இப்போ நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கேள்வி கேட்கும்போது கடவுள் வந்து இது பண்ணிடுவாரா, அது பண்ணிடுவாரான்னு கேட்கும்போது அது நம்மளை ஒரு தள்ளாட்டம் கொடுக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு தள்ளாட்டமான ஒரு விஷயத்தில் இது நிறைய மனச்சிதைவு தான், சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் இது ஜாஸ்தி. ஹாரர்ன்றதை விட சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் ஜாஸ்தி. ஸோ சைக்கலாஜிக்கலாக அவன் எப்படி பிரேக் ஆகிறான், அதுலேருந்து எப்படி அவன் வெளியே வரானா இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைனர். ஓகே சார், நன்றி சார்.